குழந்தையோட பாதத்துல ஆர்ச் தெரியலன்னா, அது ஃப்ளாட் ஃபுட். ஆனா, நெறைய குழந்தைங்களுக்கு இந்த ஃப்ளாட் ஃபுட் ரொம்ப ரொம்ப நார்மல். இந்த ஆர்ச் போக போக கிராஜுவலா டெவலப் ஆயிடும். அமெரிக்கன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் இது என்ன சொல்லுதுன்னா, நெறைய ஃப்ளெக்சிபிள் ஃப்ளாட் ஃபுட் போக போக நேச்சுரலாவே அது ஃப்ளாட் ஃபுட் சரியாயி ஆர்ச் ஃபார்மேஷன் வந்துரும் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுது. இதுல நம்ம நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஃப்ளாட் ஃபுட் இருக்கக்கூடிய குழந்தை கீழ அடிக்கடி விழுகுதாங்கிறது முக்கியமான பாயிண்ட்டு. நடக்கிறதுலயோ, ஓடுறதுலயோ சிரமம் இருக்குதா அப்படிங்கிறது. கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வந்தாலே கால்ல வலி இருக்குதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாங்களா? இந்த இந்த 3 பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ஸ்ட்ரால்ல நாம என்ன பண்றோம்னா, அந்த ஆர்ச் டெவலப்மெண்ட்ட எவாலுவேட் பண்றோம். ஃபுட்னுடைய ஃபங்ஷன்ஸ அனலைஸ் பண்றோம். முக்கியமா கெய்ட் பேட்டர்ன அனலைஸ் பண்றோம். எல்லா ஃப்ளாட் ஃபுட்டுக்கும் ட்ரீட்மெண்ட் தேவையில்ல. ஆனா, இந்த மாரி ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா, அத ஒரு அசஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளாட் ஃபுட்ட பத்தி, முக்கியமா குழந்தைங்களுக்கான ஃப்ளாட் ஃபுட்ட பத்தி ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, பயப்பட வேண்டாம். ஆனா கவனிக்கணும். குழந்தைங்களுடைய பாத சம்பந்தப்பட்ட வீடியோஸ் அந்த அவேர்னஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க அப்ஸ்ட்ரால ஃபாலோ பண்ணுங்க.